நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று இந்த அமரபுரி நாட்டிலே ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே மகனாக பிறந்து அமரன் என்ற பெயரோடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆமாம், என் உடன் பிறந்தது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அவளுடைய பேரோ சாந்தி. என்னுடைய தங்கை பிறந்த உடனே சில வருடங்கள் கழித்து என்னுடைய தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். அன்று முதல் கொண்டு இது நாள் வரையிலும் என்னுடைய தங்கையை சீரோடு சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி விட்டேன். நானோ காலையிலே வேலை தேடி வந்தேன். நேரம் வரை வேலையை கிடைக்கவில்லை. வேலையை தேடச் சென்ற அண்ணன் இன்னும் குடிசைக்கு வரவில்லை என்று என்னுடைய தங்கை சாந்தி எனக்காக வழிமேல் விதி வைத்து காத்துக் கொண்டிருப்பாள். இப்போதே செல்ல வேண்டும், என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். தங்கா சாந்தி,
நாட்டவர்க்கும் முதல் வணக்கம். ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது இவ்வாறு கூடுகிற கூட்டம் தான் சொல்லும். நீயோ அல்லது நானோ யார் என்பதை என்ற பட்டினத்தார் வாக்குப்படி நானோ இந்த அமரபுரி நாட்டிலே ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்து என்னுடைய பெயர் தான் சாந்தி. சாந்தி சாந்தி என்று எடுத்துரைப்பார்கள். அப்படித்தாலும் நான் பிறந்தவுடனே என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாகப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்துபவர் என்னுடைய அண்ணன் தான். என்னுடைய அண்ணன் பெயரோ அமரன். என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் இன்றைய தினம் வேலை தேடி சென்றவர் இதுவரை வீடு திரும்பவில்லை. என்னுடைய அண்ணன் வருகைக்காக வழி மேல் வீடு வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அண்ணன் எப்போது வருவார் என்று தெரியவில்லையே. அண்ணா அண்ணனை பார்த்தோனே சோகத்தோடு இருக்கிறது. என்னமா காரணம்? அண்ணா, என்னுடைய முகமும் உன்னை பார்த்தவுடனே சோகமாக இருக்கிறது என்று கேட்கிறாயே, அதற்கு காரணம் இருக்கிறது அண்ணா. என்ன காரணமா? அண்ணா, நம்முடைய கிராமத்திலே குளக்கரை இருக்கிறது அல்லவா? அந்த குளக்கரைக்கு நான் அனுதினமும் தண்ணீர் எடுக்க செல்வது வழக்கம் அண்ணா. உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது அந்த குளக்கரைக்கு தண்ணீர் எடுத்து திரும்பி வரும் வேளையிலே அங்குள்ளே நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து, இதோ செல்கிறாளே சாந்தி, இதோ செல்கிறாளே சாந்தி, இவளோ சின்னஞ்சிறு வயதிலிருந்து கழுத்திலே மாங்கல்யத்தை சூடிக்கொண்டு இன்னும் கணவர் யார் என்று தெரியாமல் தன்னுடைய தாய் வீட்டிலே வாழ வெட்டியாக வாழ்கிறார்கள் என்று இந்நாட்டு மக்கள் ஒரு விதமாக என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள். தங்கா சாந்தி, குளக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வரும் வழியிலே நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து ஏளனமாகவே பார்த்து சிரிப்பதற்கு காரணம் என்னம்மா? அண்ணா, அவர்கள் சிரிப்பதற்கு காரணம் இருக்கிறது அண்ணா. அது என்ன காரணம் தெரியுமா? காரணம் என்னவோ உங்களுக்கு தான் தெரியும். இந்த பாவிக்கு ஒரு காரணமும் தெரியாது அண்ணா. ஏன் தெரியுமா அண்ணா? பிறந்த நாள் முதலாக அன்று முதல் இன்று வரை உன்னை நான் எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது. அதற்கு நீங்களும் சரியான பதிலை உரைத்தது கிடையாது அண்ணா. அப்படி இருந்தாலும் இந்த பாவியின் மனதிலே பல ஆண்டு காலமாக சில கேள்விகள் உறுத்தி கொண்டே உள்ளதண்ணா. அண்ணனிடத்தில் கேள்வி கேட்க போகிறாயா? ஆமாண்ணா. கேட்க போகின்றாய்? அது என்ன தெரியுமா? இதோ இருக்கிறதே இந்த திருமாங்கல்யம்.
இந்த திருமாங்கல்யத்தை நான் நினைவு தரும் நாள் முதலாக சூடிக்கொண்டிருக்கிறேன் அண்ணா. இந்த திருமாங்கல்யத்தை என்னுடைய கழுத்திலே கட்டியவர் யார் அண்ணா? அண்ணா, அவருடைய பெயர் என்ன? அவருடைய நாடு என்ன? அவர் ஏன் இன்னும் என்னை வந்து பார்க்காமல் இருக்கிறார் என்று விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள் அண்ணா.
மாங்கலத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றேன் அண்ணா. உன்னுடைய கணவன் யார் என்று கேட்கின்றாயா? அம்மா, உன்னுடைய கணவன் யார் தெரியுமா? விஜயபுர நாட்டை ஆண்டு வரக்கூடியவர் விஜயவர்மன், நம்முடைய தாய் மாமன். அவருடைய ஒரே மகன், ஒப்பற்ற மகன் விஜயந்தாமா அவனுடைய கணவன். அம்மா அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? நம்முடைய தாய் மாமன் மகன் தான் என்னுடைய கணவரா? அண்ணா, என்னுடைய கணவர் ஏன்னா இதுவரை என்ன வந்து பார்க்காம இருக்காரு? தங்கா சாந்தி, உனக்கு திருமணம் நடக்கும் போது என்ன வயது தெரியுமா? உனக்கு 5 வயது. நம்முடைய தாய் மாமன் மகன் நிஜனுக்கோ 7 வயது. நம்முடைய தாயாகப்பட்டவள் இறக்கின்ற தருவாயிலே இளம் வயதிலே திருமணம் செய்து வைத்துவிட்டு இறந்து விட்டார்கள். அம்மா, அன்று சென்றார்கள் விஜயபுர நாட்டுக்கு. நம்முடைய தாய்க்கு இறுதி கடன்களை செய்து முடித்துவிட்டு இன்று வருவார், நாளை வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றேன். இது நாள் வரையிலும் யாருமே வந்தது கிடையாதுமா. நேற்றுதான் விஜயபுரி நாட்டிலிருந்து லிகிதம் வந்தது. என்னவென்று தெரியுமா? அயல்நாடு சென்ற விஜயன் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தாயகம் திரும்பி வந்து விட்டானாம். உடனடியாக நம்முடைய அமரபுரி நாட்டுக்கு வந்து கையோடு உன்னை அழைத்து கொண்டு மீண்டும் விஜயபுரி நாடு செல்ல போவதாக லிகிதம் வந்திருக்கின்றது. யாராவது வருகின்றார்களா என்று எதிர்பார்ப்போம். அது மட்டும் கிடையாதுமா, வேலை தேடிய காரணத்தினால் அண்ணனுக்கு அதிகமாக பஸ் இருக்கிறது. சாப்பிடுவதற்காக நம்முடைய குடிசையில் என்னமா இருக்கின்றது? நம்ம ஏழ்மை குடிசையிலே பழைய சாதமும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க, நான் போய் சாப்பிட. புறப்பட்டு வாமா போகலாம்.